செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள கங்கை கொண்டான் மண்டபம் அருகில் ராகுல் காந்தியை இழிவாக பேசியதாக கூறி மத்திய மந்திரி அனுராக் தாக்கூர் பிரதமர் மோடி உருவப்படத்தை எரித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வரவுள்ளதால் அவரை வரவேற்கும் விதமாக நகராட்சி நிர்வாகப் பணிகளை அடுத்த நாள் செய்ய சொல்லி கோரிக்கை வைத்தும் பேனர் வைக்க அனுமதி மறுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெறுவதால் தேனி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கருப்புசாமி, மதுரை வீரன், சந்தன காளியம்மன், உச்சி மகா காளியம்மன் ஆலய ஆடி மாத முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற நிலையில் ஆற்றங்கரையிலிருந்து ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஆட்டம் பாட்டங்களுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வேல்வார்கோட்டை சர்வேயர் சுப்பிரமணி நிலத்தை அளவீடு செய்து கொடுக்க 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு வாங்கியபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுப்பிரமணியை கையும் களவுமாக பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து கோரிக்கை வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் விமர்சித்ததாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். பொன்னேரியில் தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து தமிழக காவிரி ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றங்கரை ஓரம் குடியிருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் தங்குவதற்கு தனியார் மண்டபம் மற்றும் பள்ளிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஆத்தூர் சாலை, ரெங்கநாத நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் 22 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் பாதிப்படைந்துள்ளதாக கூறி முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கேட்டு பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலில் ஆடி அமாவாசை பூக்குழி திருவிழா நடைபெற உள்ள நிலையில் இன்று ஒருநாள் மட்டும் பக்தர்கள் தனியார் வாகனத்தில் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் உப்பண்டி பாபு தெருவை சேர்ந்த நாராயணன் என்பவர் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த நிலையில் நாராயணனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இந்நிலையில் நாராயணனின் உடலுக்கு ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.